வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. சந்தைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டைலிஷாக. இது வந்து iQOO தரப்பில் இருந்து Neo 6, அதாவது மாடல் நம்பர் சொல்கிறேன். இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதோட குயிக் ப்ரிவியூ பார்த்துக்க போகிறோம். அன்பாக்சிங்கில் பாக்ஸை பிரித்து இந்த ஃபோன் கூட என்னென்ன வருதுங்கிறத காமிக்க போகிறேன். அப்புறமா ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத பார்த்துப்போம். அதாவது குயிக் ப்ரிவியூ மாதிரி பார்த்துப்போம். இதுக்கப்புறமா இந்த ஃபோனை ஒரு 10 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கிறத லைட்டாக ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லாம் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய ஸ்மார்ட் ஃபோன், புதிய புதிய கேட்ஜெட் சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். உடனே ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்லிம்மாக ஸ்டைலிஷாக இந்த மாதிரி தெரியுது. அப்புறமா இதோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர இங்கே பாருங்கள், ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க. அப்புறம் அது கூட யூசர் மேனுவல் இருக்குது. தென் ஒரு அதிவேக சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்புறமா எப்போவுமே இவங்க டேட்டா கேபிள் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஹை குவாலிட்டி டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு ஹெட்ஃபோனை பயன்படுத்துகிறதுக்கு அடாப்டர் தந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாக் வராது. அப்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த அடாப்டரை போட்டுட்டு நீங்கள் ஒயர்டு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி தந்திருக்காங்க, ஒரு ஆடான் தந்திருக்காங்க. அப்புறமா சிம் எஜெக்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இருக்கிறத அப்படியே காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃபோனோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஃபோனை பாருங்கள். டிசைன்ஸ் வைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி இப்படி கொண்டு வந்து ஸ்லிம்மான ஃபோன் அந்த இதுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக்கு பாருங்கள், ஸ்டைலிஷாக இருக்குது, மாடர்னாக இருக்குது, ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. லுக் வைஸ் வந்து பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறமா ஃபோனோட கீழ் பகுதியை பாருங்கள். அதாவது பாட்டம் ஏரியா இங்கே பாருங்கள், டைப் சி போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஸ்பீக்கரும் கீழ் பகுதியில் தான் தந்திருக்காங்க. மைக்கும் கீழ் பகுதியில் தான் இருக்குது. சிம் போடுற ஸ்லாட்டும் கீழ் பகுதியில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன், அப்புறம் பவர் பட்டன், வால்யூம் கூட்டுறது குறைக்கிறதுக்கு, ஃபோனோட பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமா உண்மையிலே ஸ்டைலிஷாக இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு தினுசாக ஸ்டைலிஷாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே ஒரு மெட்டீரியல் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கிளாஸுக்கு பதிலாக போலிகார்பனேட் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை விடவும் ஒரு 30 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். இனி குயிக் ப்ரிவியூ பார்த்துடலாம். இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா வைஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. கேமராவை மட்டும் பாருங்கள். அது பக்கத்திலே உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. நமக்கு மெயினான விஷயங்கள் தான் தேவை. பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. கேமரா மட்டும் பாருங்கள். அதாவது மெயின் கேமரா உங்களுக்கு 64 மெகா பிக்சலில் தந்திருக்காங்க. OIS சப்போர்ட் தந்திருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் டெஸ்டிங் பண்ணும்போது. இதுக்கப்புறமா ஒயிட் ஆங்கிளில் ஷாட் எடுக்கிறதுக்காக 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதை தவிர சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக மேக்ரோ லென்ஸ் உங்களுக்கு 2 மெகா பிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் பேக் ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறம் அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தாராளம் போதும். கேமரா சாம்பிள் பார்க்கும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நைட் மோடு, போர்ட்ரேட்டு, வேறு மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தந்திருக்காங்க. நான் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகலாம். இதுக்கப்புறமா டிஸ்பிளேவை பொறுத்த மட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.62 இன்ச்சில் தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து யூனிக்காக இருக்குது. கிளியராக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குங்கிறது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது AMOLED அதோட அவுட்புட்டை வந்து தந்திருக்கு. அவ்வளோதான். கேமரா பற்றி தெரிஞ்சிட்டோம், டிஸ்பிளே பற்றியும் தெரிஞ்சிட்டோம். இனி மெயினான விஷயத்துக்குள்ளாடி வந்துடலாம். பேட்டரி பேக்கப் எவ்வளோ கொடுக்குதுன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இதை நம்ம செக் பண்ணி தான் சொல்ல முடியும். அதாவது இவங்க வந்து 4700 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. இதை வந்து ஹெவியாக ஓவர்லோட் கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும். 10 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா Qualcomm சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 5G ஃபோன், நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். 5G ஃபோன் ஸ்னாப்ட்ராகனோட 870 5G சிப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா
ஸ்டோரேஜ் ரேம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் தந்திருக்காங்க. 8GB ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 128GB கிடைக்கும். எனக்கு 8GB பத்தாதுன்னா நீங்கள் 12GB சூஸ் பண்ணிக்கலாம். 12GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 256GB கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரோமோ வந்து விர்ச்சுவல் ரேமாக பயன்படுத்திக்கலாம், அந்த வசதி தந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரேம் சொல்லிட்டு 2.0ன்னு போட்டிருக்காங்க. அதாவது இன்கேஸ் அந்த ரேமோட யூசேஜ் 8GB தாண்டி போகும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதாவது விர்ச்சுவல் ரேமாக அது வந்து ஆக்ட் ஆகும், அந்த மாதிரி வசதி இருக்குது. அதே மாதிரி அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க சார்ஜர் இருக்குது. இதோட மேக்ஸிமம் அதாவது ஃப்ளாஷ் சார்ஜிங் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த வசதி இருக்குது. அப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா FunTouch OS 12 வந்து லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க ஆண்ட்ராய்டு 12 பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு கிட்ட இருந்து பண்டில் வாங்கினதுக்கப்புறமா நமக்கு ஏற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. அடிஷ்னலாக சில பல ஃபியூச்சர்ஸ் தந்திருப்பாங்க, யூஐயில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சில விஷயங்கள் வந்து அப்படி மாடிஃபை பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதான் FunTouch OS. அதாவது முழுக்க இதோட ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிட்ட தான் இருக்கும். ஆனால் கஸ்டமைஸ் பண்ணி இவங்க ஒரு பேர் போட்டு நமக்கு தந்திருக்காங்க. கஸ்டம் ரோம் சொல்லுவோம் ஷார்ட்டாக சொல்லப்போனால். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா சென்சார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான சென்சார்ஸ் வந்து எல்லாமே தந்திருக்காங்க. அஸ்லோமீட்டர் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, இகாம்பஸ் இருக்குது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த மட்டும் இன்டிஸ்பிளேயில் தந்திருக்காங்க. சைடில் எல்லாம் கிடையாது, டிஸ்பிளேயில் வந்து வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஜைரோஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூஐயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு FunTouch OS அதோட யூஐ எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐக்கான் சின்னதாக இருக்கும், எல்லா விஷயமே அதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த ஆப் எங்கே இருக்குங்கிறத தேடுறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஐக்கானை பார்த்ததுமே புரிஞ்சிடும். சில ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கானெல்லாம் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப் எங்கே இருக்குங்கிறத தேடும். அந்த மாதிரி விஷயம் இதில் வராது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஃபோனு கொஞ்சம் அதிகமாக நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரிய வருது. இதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையான முகங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போது நான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக தந்திருக்காங்க. இனி ஒரு 10 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட கேமரா சாம்பிள்லேருந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இது போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.